ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மேற்கு சார்பாக கோவை பீளமேடு பகுதியில் உள்ள நேஷனல் மாடல் பள்ளியில் பிக் பாங் 2025 என்னும் தலைப்பில் தேசிய அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 250க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். பள்ளி மாணவர்களின் தனித்திறன் மற்றும் குழுத்திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் கோவை பீளமேடு பகுதியில் உள்ள நேஷனல் மாடல் பள்ளியில் இன்று தேசிய அளவிலான அறிவியல் கண்காட்சி பிக் பாங் 2025 என்னும் தலைப்பில் நடைபெற்றது. பல்வேறு துறைகளில் இன்றைய இளைஞர்கள் சந்தித்து வருகிற பல்வேறு இடையூறுகளை நீக்கும் வகையிலும் அனைத்து துறைகளையும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தகைய கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மேற்கு ஐ எக்ஸ்ப்ளோர் அறக்கட்டளை மற்றும் அடல் கண்டுபிடிப்பு இயக்கம் ஆகியவை சார்பாக பிக் பாங் 2025 என்னும் தலைப்பில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் 12 வயது முதல் 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் தங்களது புதுமை படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1100 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு 258 கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். இக்கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக புதுடில்லியில் உள்ள இந்திய விமானப்படை ஏர் கமோடர் அஜய் குன்னத் கலந்து கொண்டு அனைத்து கண்டுபிடிப்புகளையும் பார்வையிட்டு அதில் சிறந்த 128 கண்டுபிடிப்புகளை தேர்வு செய்தார். தொடர்ந்து அத்தகைய கண்டுபிடிப்புகளுக்கு சிறப்பு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ராஜேந்திரன் மற்றும் ரோட்டேரியன் நவநீத கிருஷ்ணன், எல்ஜி நிறுவன தலைவர் நுட்ப இயக்குநர் டாக்டர் வேணுமாதவ், ஐ எக்ஸ்ப்ளோர் அறக்கட்டளையின் இயக்குநர் டாக்டர் ராமலதா மாரிமுத்து, புரோபல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன இயக்குநர் வித்யா செந்தில்குமார் மற்றும் கோவை தனியார் நிறுவனத்தின் நிறுவனர் விவேகானந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்காட்சியின் நடுவர்களாக ரூட்ஸ் நிறுவன முன்னாள் துணைத் தலைவர் நாராயணசாமி, டாக்டர் ஆதர்ஸ் விக்ரம், பேராசிரியர் சசிகலா, தனியார் நிறுவன இயக்குநர் ரேகா, நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.